என் இணைய தமிழ் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. இன்றைக்கி விஜய் வச்சு வேறு யாரும் செய்யலை, விஜயோட விர்ச்சுவல் வாரியர்ஸை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதை விடுங்க. அதை விர்ச்சுவல் வாரியர் செய்கிறாங்க. ஒரு பக்கம் டிவி சேனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? சோஷியல் மீடியாவை விட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செஞ்சிட்ருக்காங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொம்பு தூக்கிகள் எங்கே போனாங்க? நாங்குநேரியில் 2 கொலைகள், ஒரு என்ன ஹேண்டிகேப்டு ஒருத்தரையும் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரையும் கொலை பண்ணப்போ எங்கே போனாங்கன்னு தெரில. சிவகங்கையில் அப்படியே நீ என்ன ஜாதிரா கேட்டு வெட்டினாங்க பட்டியலினத்து மக்களை. அப்போ எங்கே போனாங்கன்னு தெரில. திருமாவளவன் எங்கே போனான்னு தெரில. இன்றைக்கி மானாமரில் 2 பேர் வெட்டியிருக்காங்க. என்னடா நடக்குது தமிழ்நாட்டில்? மதுரை பக்கம் ஏன் இப்படியா, தென் மாவட்டம் ஏன் இப்படி மாறிடுச்சு? தன் ஜாதியை காட்டணும், உயர்த்தணும் அப்படின்னு தூக்கி பிடிச்சி நிற்கிறீங்களடா. இதுக்கெல்லாம் என்னடா காரணம்? அப்போ இந்த ஆட்சி தானே காரணம், இங்கே உள்ள அரசு தானே காரணம். என்னை கேட்டால் ஏடிஎம்கே ஆட்சியில் கூட இப்படி நடக்கலடா. நீங்கள் டிஎம்கே ஆட்சியில் இவ்வளோ கேவலமான விஷயம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கேட்க துப்பு இல்லை. விஜய் த்ரிஷா கூட போனார், வந்தார், ஒன்றா காரில் போனாங்க, ஒன்றா காரில் திருப்பி அந்த மேரேஜ் போய் அட்டன் பண்ணிட்டு திருப்பி கார்லேயே ஒன்றா போனாங்க. இதை மட்டும் பேசுகிற நீங்கள் இதெல்லாம் ஏன்டா பேச மாட்டேறீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். விஜய் மேலே தப்பு இருக்குது, அது அவர் தனிப்பட்ட பர்சனல். நான் அப்பயே சொல்லிட்டேன், சங்கீதா பிரச்சனையும் சொல்லிட்டாங்க. விஜயோட ஒய்ஃபு சங்கீதா டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அது கோர்ட்டில் இருக்குது. அது கோர்ட்டு தீர்மானிக்கும். இவங்க போய் ரிப்ளை பண்ணுவாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். அது ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி பேசுகிற நீங்கள் பொதுமக்களுக்கு இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது, போதையை போட்டுட்டு வெட்டுறானுங்க, கொலை நடக்குது. இதை பற்றி ஏன்டா மீடியாக்கள் பேச மாட்டேறீங்க? ஏன்டா பேச மாட்டேறீங்க? இதுதான் நான் கேட்குறேன். ஏன் பேச மாட்டேறீங்க? நானும் வீடியோ போடக்கூடாது நம்மளும். என் வீடியோலாம் ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்குறாங்க, அதை விடுங்க. ஆனாலும் எனக்கு ஆத்திரம் வருது. தமிழ்நாட்டில் ஏன் எப்படி நடக்குது? பீகார் மாரி ஆக்கிட்டீங்க இல்லை? பீகாரில் ஒரு பொண்ணை பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு கீழ் ஜாதியில் ஒரு பொண்ணை கெடுத்து ரேப் பண்ணி அந்த பொண்ணோட பாடியை போலீஸே எரிக்கும். ஆனால் அதை ரேப் பண்ணோன்னா மறுநாளே வந்துடுவான், பெயிலில் வந்துடுவான். அந்த மாரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நடக்க ஆரம்பிக்குதா? இதுக்கு டிஎம்கே உடந்தையாக இருக்கா? எனக்கு புரியல. எங்கே தமிழ்நாடு எதை நோக்கி போகுது? முதல்ல அதை சொல்லுங்களா ப்ளீஸ். யாராவது சொல்லுங்கள் ப்ளீஸ்.